ஹலோ எவ்ரிவன். நம்ம ஒவ்வொரு வீக்கா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு சீரீஸா கொண்டு போயிட்டு இருக்கோங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா எப்படி பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசியிருப்போம். அதுக்கு அடுத்து வந்து ஹெச்எஃப் பத்தி நம்ம பேசியிருப்போம். இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னா அதை நம்ம எப்படி பிசினஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அந்த இதுல எப்படி பிசினஸ் ஆரம்பிச்சு கொண்டு போகணுங்கிறத பத்தி பேச போறோம். நெக்ஸ்ட் வீக் என்ன பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்எல்பி அண்ட் கம்பெனி பத்தி நம்ம பேச போறோம். ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட்லி we are going to speak on partnership form. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டா வந்து சேரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்ன இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்? இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுனால என்ன பெனிஃபிட், எவ்வளவு பேர் இருக்கணும், என்ன ப்ரொசீஜர், இதை பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு 7 to 8 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோங்க. 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. அப்பதான் அதனுடைய கம்ப்ளீட் பெனிஃபிட் உங்களுக்கு வந்து சேரும். இந்த பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? 2 பேரு கண்டிப்பா இருக்கணுங்க. மினிமம் 2 பேர் இருந்தால் தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பிக்க முடியும். சரி, அதுக்கு அடுத்தது லீகல் கம்ப்ளைன்சஸ் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எதுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழில் பண்ணும்போது ஒருத்தர்கிட்ட காசு இருக்கு, இன்னொருத்தர்கிட்ட மூளை இருக்கு, பிரைன் இருக்கு, ஆர் ஒருத்தர்கிட்ட 1 lakh இருக்கு, இன்னொருத்தர் இன்னொரு 1 lakh இருக்குன்னா 2 லட்சம் ரூபாய் எனக்கு இருந்தால் தான் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் இந்த 2 lakhஸையும் வச்சு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்காக தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் மெயின்லி ஃபார் 2 பர்பஸ்ங்க. ஒன்று நாலேஜ் அண்ட் ஃபண்ட் ஷேரிங், அல்லது பிஸ்னஸ்க்கு எனக்கு 10 lakhs வேணும், என்கிட்ட ஒரு 4 lakhs இருக்கு, உங்ககிட்ட ஒரு 6 lakhs இருக்குன்னா நம்மளும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 2 ரீசனுக்காக தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுல என்ன நீங்க முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, உங்களுடைய கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் என்ன. 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்க, உங்களுடைய அனதர் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது யார் உங்களோட சேர்ந்து வராங்களோ அவங்க எவ்வளவு கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. கேபிட்டல் அப்படின்னா ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா மூலதனம் வந்து ஒரு அடிப்படை இல்லைங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் கேபிட்டல்னு சொல்றோம். அடுத்தது ரேஷியோ என்ன ஃபிக்ஸ் பண்ண போறோம். இதுல நிறைய பேர் தப்பா புரிஞ்சிருக்காங்க. இப்ப நான் 1 lakh கொடுக்குறேன், நீங்களும் 1 lakh கொடுக்குறீங்க அப்படின்னா 50-50 தான் ரேஷியோ வைக்கணும்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் தப்பா ஒரு புரிதலோட இருக்காங்க. அப்படி கிடையாதுங்க. இப்ப நான் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா, இப்ப என்கிட்ட நாலேஜ் இருக்கு, உங்ககிட்ட பவர் இருக்கு, அல்லது மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். rather than பவர், மணி இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, என்கிட்ட கொஞ்சம் தான் காசு போட முடியும், நீங்க மணி அதிகமாக போடுறீங்க, 2 பேருமே ஈக்குவலான டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அப்போ 50-50 இருக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்க மணியை மட்டும் போட்டு வேற பிசினஸை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் ஃபுல் டைம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா 70-30 இருக்கலாம். ஸோ என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ரேஷியோவுக்கும் ஈக்குவலா இருக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. வச்சுக்கலாம், பட் அப்படி இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. சரி, எஸ் சார் எல்லாருமே கம்பெனி போலான்னு சொல்றாங்க, நம்ம ஏன் சார் பார்ட்னர்ஷிப் போகணும் அப்படின்னா இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கம்ப்ளைன்சஸ் வந்து ரொம்ப கம்மி. நம்ம இந்த சீரியஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு சம்மரி வீடியோ கொடுப்போம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா இல்ல பார்ட்னர்ஷிப் போமா, எல்எல்பியா, கம்பெனியா, இதுல எது நீங்க போகணும் அப்படிங்கிறது லாஸ்டா வந்து நம்ம ஒரு சம்மரி கொடுக்கலாங்க. அடுத்த வீக் வந்து நம்ம கம்பெனி பத்தி பேச போறோம், கம்பெனி அண்ட் எல்எல்பி. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த சம்மரி கொடுக்கலாம். சரி, இதுதான் பார்ட்னர்ஷிப் ஃபார்முங்க. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்குங்க. இதை பத்தி நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுல எது வேணாலும் நம்ம ஆரம்பிக்கலாம். அது நம்ம கேஸ் டு கேஸ் பேசிஸ் வருங்க. இதுல நிறைய டைப் ஆஃப் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ், ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்காங்க. என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, ஈஸி டு ஸ்டார்ட்டுங்க, டெசிஷன் மேக்கிங் ஈஸியா முடிக்கலாம். ஃபண்டு ரைஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட லோன் வாங்கி நம்ம ஆரம்பிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, உங்களோட லைபிலிட்டி அன்லிமிட்டெட். ஓகே, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஆரம்பிக்கணும்னா என்ன, எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னங்க அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னோட நேம் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ராஜா அண்ட் கோ, பிஆர்என் அண்ட் கோ, இந்த மாதிரி நேம் என்னன்னு ஃபர்ஸ்ட் மியூச்சுவலா டிசைட் பண்ணுங்க. அது முடிச்ச கையோட அந்த நேமை யாருமே ட்ரேட்மார்க் பண்றது இல்லைங்க. தயவு செய்து நான் சொல்றேன், உங்களோட நேமை நீங்க டிசைட் பண்ண உடனே பார்ட்னர்ஷிப் பேர்லயோ இல்ல உங்களுடைய இண்டிவிஜுவல் லைக் எனி ஒன் ஆஃப் தி பார்ட்னர் பேர்லயோ அதுக்கான ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணுங்க. அப்பதான் அந்த நேமை வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த ட்ரேட்மார்க் பத்தி மேபி அது ஒரு 2 வீடியோக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போடுறோம், நீங்க அதை பார்த்துக்கலாங்க. ஸோ ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணலாங்க. அதுக்கு அடுத்தது டீல் டிராஃப்ட் பண்ணணுங்க. 300 rupees தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா 300 rupees ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல எந்த இடத்துல இந்த பிசினஸ் பண்ண போறேன், அந்த ஃபர்ம்னுடைய பேர் என்ன, யார் யார் பார்ட்னரு, யார் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன இருக்கு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் யார் ஆப்ரேட் பண்ணலாம், 2 பேர் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணலாமா, தனியாக ஆப்ரேட் பண்ணலாமா,
இந்த மாதிரி கம்ப்ளீட் பிக்சர் வந்து டீடு போடணுங்க. இந்த டீடு போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணலாம். பேன் கார்டு அப்ளை பண்ணிட்டு சைமல்டேனியஸாக நீங்கள் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாங்க. ஃபார்ம் ஐன்னு சொல்லுவோம். இது என்னன்னா லோக்கல் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். நீங்கள் ஒரு லேண்டு வாங்குனீங்கன்னா எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல இப்போ போய் நம்ம இதை பண்ணணும். பட் இப்போ இது என்ன ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சுங்க. ஆன்லைனில் பண்ணணும். இது எதுக்கு சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீடு வந்து கோர்ட்டில் வந்து எவிடன்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் 2 ஃபேமிலி மெம்பர் தான் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீடு இருந்தால் போதும். டீடு முடிஞ்சதுக்கப்புறம் பேன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இருந்தால் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு பிஸ்னஸ் பண்ணலாம். சார் நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் பண்ணுறோம், எங்களுக்குள்ள ஏதாவது டேர்ம் சரியில்லாமல் பிரச்சனை ஆனாலும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது அட்வைசபிளுங்க. அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் டீட் போடணுங்க, தென் பேன் கார்டு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம், ஃபார்ம் ஐ, அது வெப்சைட்லேயே பண்ணிக்கலாம். இதை முடிச்சதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அப்ளிகபிளாக இருந்தால் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாங்க. இதுதான் பார்ட்னர்ஷிப்னுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் உங்களுடைய ஸ்டார்ட் அப்பில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து எல்எல்பி அண்ட் பார்ட்னர்ஷிப்பை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.